வைக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அதாவது கடந்த வாரத்திலே ஆண்டவரே நானும் எனக்கும் செய்தி வேணும், உங்களுடைய ஜனங்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் செய்தி கொடுக்க நீ என்னோடு ஒரு வார்த்தையோடு பேசும் என்று சொன்னபோது சில நேரத்தில் நான் பல மணி நேரங்கள் பார்த்திருப்பேன். ஆண்டவரை பேசும் என்று சொல்லி ஆண்டவர் வார்த்தைகளை கொடுப்பார். ஆனால் இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்தும் போது உண்மையிலேயே நீங்கள் நம்புங்கள், நம்பாட்டி பொங்கலை நான் பலிபடத்தில் நிற்கிறேன். தேவனுடைய வார்த்தை என்னுடைய கருத்தில் இருக்கிறது. உண்மையிலேயே அந்த தேவனுடைய அந்த செய்தியின் தலைப்பு மனம் திரும்புங்கள் என்ற டக்கென்ற ஒரு செகண்ட்ல நான் செபித்து அடுத்த வினாடியே அந்த காட்சியை நான் கண்டேன். மனம் திரும்புங்கள் என்ற அந்த தலைப்பு என்னுடைய கண்ணிலே பட்டது. அப்ப நான் யோசித்தேன், என்ன மனம் திரும்புங்கள் என்று நாங்கள் வெளியில தானே போய் ஜனங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம் என்று வெளியில உள்ள ஜனங்களுக்கு தானே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் மனம் திரும்பி தானே சபைக்குள்ளே வந்திருக்கிறோம் என்று நான் யோசித்தேன். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் ஆண்டவர் 2 விதமான மனம் திரும்புதலை குறித்து எனக்கு வெளிப்படுத்தினார். அதாவது முதலாவது மனம் திரும்புதல், நாங்கள் இயேசு கிறிஸ்துவே ஜீவனுள்ள தெய்வம், அவர் ஒருவரே எங்களுக்காக இந்த பூமிக்கு மனுஷனாக வந்த தெய்வம், அவர் எங்களுக்காக மரித்து தன்னுடைய இரத்தத்தை எங்களுடைய பாவங்களை கழுவும்படி சிந்தி எங்களுக்காகவே மறுபடியும் உயிரோடு எழுந்து மறுபடியும் வரப்போகிறார் என்று நாங்கள் அறிந்து அந்த இடத்திலே அதாவது விக்கிரகத்துக்குள்ளே நாங்கள் இருந்தோம். நாங்கள் எல்லாரும் அநேக பேர் விக்கிரகங்களுக்குள்ளே இருந்துதான் வந்திருக்கிறோம். ஆனால் அந்த விக்கிரக காரியங்களில் இருந்து இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வம் என்று எங்களுடைய மனங்களை திருப்பி நாங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்திருக்கிறோம். அதைத்தான் நாங்கள் வெளியே சுவிசேஷமாக அறிவிக்கிறோம். அந்த மனம் திரும்புதல், நாங்கள் மனம் திரும்பி விட்டோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான ஜீவனுள்ள தெய்வம் என்று நாங்கள் மனம் திரும்பி விட்டோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். இரண்டாவது மனம் திரும்புதல் வேதத்திலே அநேக இடத்திலே, அதுக்கு பிறகுதான் நான் தேடி பார்க்கும் போது சபையிலே பிரசங்கத்திலே கூட மனம் திரும்ப வேண்டிய அநேக காரியங்களை ஆண்டவர் என்னோடு பேசினார். ஹல்லேலூயா. நாங்கள் முதலாவதாக ரோமர் 12வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம். ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்திலே அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிப்பதற்கு முன்பாக, அன்பின் ஆவியானவரே, பரிசுத்த தெய்வமே, இந்த வேளையிலும் ஆண்டவரே என்னையும் வந்திருக்கிற ஜனங்களையும் இந்த வார்த்தைகளையும் பரிசுத்த ஆவியானவரே நான் உம்முடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் எந்த காரியத்தை என்னுடைய மாம்சத்திலே பேசாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் நீர் எனக்கும் வந்திருக்கிற ஜனங்களுக்கும் எதை பேச நீர் தீர்மானித்திருக்கிறீரோ, எந்த காரியத்தை அவருடைய இருதயத்திலே நீர் போடும்படி நீர் எத்தனிக்கிறீரோ தீர்மானிக்கிறீரோ அதை நீர் பேசும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவே, எந்த இடத்துல என்னுடைய மாம்சம் என்னுடைய சொந்த காரியங்கள் வெளியே வரக்கூடாது. ஆவியானவரே, முழுவதுமாய் என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. வந்திருக்கிற ஜனங்களுடைய என்னுடைய மனக்கண்களை திறப்பீராக, இருதயங்களை திறப்பீராக. வேதத்திலே இருக்கிற ரகசியங்களை புரிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக இயேசுவை என்னையும் வந்திருக்கிற ஜனங்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. வார்த்தைகளை நாங்கள் வாசிப்பதற்கும் முன்பதாகவும் கேட்பதற்கு முன்பதாகவும் இந்த இருதயமாகிய நிலம் சரியாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த இருதயமாகிய நிலம் சமாதானமாய், முதலாவது சமாதானத்தோடு இருக்க வேண்டும் அந்த வசனத்தை கேட்பதற்கு. இரண்டாவது சந்தோஷப்பட வேண்டும். அந்த வார்த்தையை நான் வார்த்தையை கேட்க போகிறேன், ஆண்டவர் என்னோடு பேச போகிறார், சந்தோஷத்தோடு அதை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் தான் அதை அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. கேட்கிற எவரும் பெற்றுக் கொள்ளுகிறான். கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் இருந்து அவர் முழுவதையும் எடுத்து விடுவாராம். வாஞ்சை உள்ளவர், அதாவது தாகம் உள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன், வறண்ட நிலத்திலே நீர்கால்களை உண்டாக்குவேன் என்று சொன்ன தேவன். அதாவது வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக
அதாவது சர்வீஸ் எத்தனை மணிக்கு முடியும், அதுக்கு பிற்பாடு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்ற சிந்தனை வந்தாலே அங்க மற்றவர் வந்துட்டாங்க அர்த்தம். அந்த எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. அமைதியாக உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது இன்றைக்கு இல்லாவிட்டாலும் நான் விசுவாசிக்கிறேன், என்றைக்கோ ஒரு நாளைக்கு அந்த வசனம் முளைக்கும். ஹல்லேலூயா. முளைத்து வளர்ந்து 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 நீங்களும் தேவனுடைய ஊழியர்களாக இந்த உலகம் எங்கும் எழுப்பி போய் வார்த்தைகளை நீங்கள் சொல்லுவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. என்றால் நான் கண்டு கொண்டிருக்கிறேன் சில காரியங்களை, இந்த சபையின் காரியங்கள் வித்தியாசமாய் போய்கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய ஒவ்வொரு ஜெபங்களையும் ஆண்டவர் கேட்டுக் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஜெபத்துக்கு பதில் தந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லிட்டு போறேன். அதாவது இந்த பாட்டை நாங்கள் பாடினோம், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார் என்று. இந்த பாட்டை என்னுடைய பிள்ளை போடும்போது சொன்னார், அம்மா இதுல நிறைய ஸ்டான்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் 2-3 போடுவோம்னு சொன்னார். நீ போடு, பிறகு நாங்கள் அதை பாட்டு போடுவோம் என்று. பாட்டு போடுறதுக்கு முன்பதாகவும் மோனிஷா சொன்னா இதுல நிறைய இருக்குது, நாங்கள் கொஞ்சத்தை பாடுவோம் என்று. ஆனா முழுவதையும் அவர் போடும்படியாக கர்த்தர் அவருடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் பிள்ளையோடு இருந்தபடினாலே மற்ற பாட்டுகள் போட என்ன பார்த்து கொண்டு மாத்திட்டாங்க. நான் பார்த்தேன், அவள் என்னை பார்க்கவே இல்லை. மலமலன்னு தண்டை பாடல் இந்த பாடல் முடிகிற வரைக்கும் போட்டு முடித்ததை நான் கண்டேன். அதனாலே தான் சொன்னேன், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இந்த இடத்துல இருக்கிறது. அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் இயக்கி கொண்டிருக்கிறார். 2வது பாடல் பாடுகிற போதும் கொஞ்சம் ஸ்டக் பண்ணோம். நான் பார்த்து கொண்டே இருந்தேன், ஆண்டவரே நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். அப்படியே ஆவியானவர் உங்களை வழி நடத்தினார். ஹல்லேலூயா. அதுதான் எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவருக்கு வேண்டும். என்றால் நாங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியே புறப்பட்டு ஊழியங்களுக்கு செல்ல போகிற ஒரு காலம் உண்டு. ஹல்லேலூயா. தனித்தனியே 2 பேர் அந்த பாய்ந்தாரு தனியாக கூட போறாங்க. தனியாக நாங்கள் சேர்ந்து போய் ஆண்டவர் ஊழியங்களை செய்கிறதுக்கு தான் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் வேறு பிரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. வந்த விஷயம் போய்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அதாவது நான் வந்த வார்த்தைக்கு வந்த பிறகு நான் மற்ற காரியங்களை சொல்லுகிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இதை வாசிக்கும் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சில நேரம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்றுக்கொள்ளாத கிறிஸ்தவர்களையும் நான் கண்டிருக்கிறேன், பேசி இருக்கிறேன் அவர்களோடு. பாருங்கள், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அதாவது இந்த பூமிக்குரிய காரியங்களோடு நாங்கள் செல்லக்கூடாது. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். இதில் எது மறுரூபமாக வேண்டும்? எங்களுடைய மனங்கள் மறுரூபமாக்கப்பட வேண்டும். இருதயத்திலிருந்து வருகிற சிந்தனை மறுரூபமாக்கப்பட வேண்டும். அந்த வசனத்தை பாருங்கள். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். மனம் திரும்புங்கள். தேவனுடைய சித்தம், அதாவது நான் முதல் சொன்னேன், இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று நாங்கள் அவருக்கு நேராக மனம் திரும்பி விட்டோம். சபைக்குள்ளே இருந்து சத்தியத்தை கேட்கிறவர்கள் எதற்கு நேராக மனம் திரும்ப வேண்டும்? ஒரு கேள்வி எங்களுக்கு வந்தால் அதற்குரிய பதிலை ஆண்டவர் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். அப்ப நீங்கள் சில நேரம் நினைக்கலாம், நான் மனம் திரும்பி விட்டேன், இது எனக்கு தேவையில்லை, இல்லாவிட்டால் நான் மனம் திரும்பித்தான் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று. ஆனாலும் ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார், அதை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால், கடந்த வாரத்திலே நாங்கள் எங்களுடைய அன்னை வீட்டிலே நான் அந்த ஜெபத்தை செவ்வாய்க்கிழமை திங்கட்கிழமையில நடத்துகிற போது, நான் திங்களும் செவ்வாய் நினைக்கிறேன், காலமை ஜெபித்து ஆயத்தப்படும் போதே அவர்கள் ஜெபத்தை ஜெபிக்கும்படியாக இடத்திலே சொன்னார். அதாவது ஞாயிற்றுக்கிழமை நாட்களிலே இந்த தேசத்திலே கடைகள் கூட்டப்பட நாங்கள் ஜெபிக்க வேண்டும் சொல்லி, நான் வீட்டிலே வந்து ஜெபித்து விட்டு அந்த ஜெப கூட்டத்திலே நான் ஜெபிக்கும் போது நான்
ஜபிக்க வாயடித்து விட்டு என் அன்னை அவருடைய கடை ஞாயிற்றுக்கிழமையிலே திறக்கிறது, ஒருவேளை நான் ஜபித்தால் அவர்கள் ஏதாவது நினைத்துக் கொள்வார்கள் என்று நான் நினைத்துக் கொண்டு இருக்கும் போது என்னுடைய முழங்கால் ஜபித்தோடு அந்த முழங்கால் ஒரு கிருக்கணி எனக்கு. ஹல்லேலூயா. அதுவும் ஞாபகத்துக்கு வந்தது. இன்னொரு காரியம், வேறொரு சபையிலே இருக்கும்போது சில வார்த்தைகளை அவர்கள் வாசித்துக் கொண்டு வந்து மத்தேயுவிலே அவிசுவாசிகளே என்ற அந்த வார்த்தையை வாசிக்காமல் கீழே வாசித்துக் கொண்டு வந்த அந்த காரியம் எனக்கு நினைவுக்கு வந்தது. அப்ப நான் அதை யோசித்தேன், ஏன் அவர்கள் மூடுறாங்கன்னு சொல்லி. அப்ப ஆண்டவர்கள் சொன்னார், நீ ஏன் மூடுறாய் நான் சொல்லுகிற காரியத்தை என்று. நான் அதற்கு பிற்பாடு அந்த காரியத்தை சொல்லி நாங்கள் ஜெபித்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. என்றால் அநேகர், அதாவது ஸ்ரீலங்கா இந்தியாவிலிருந்து வந்த ஜனங்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமையில இந்த தேசத்திலே கடைகளை திறந்து வைத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அது அவர்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஆனால் ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியம், கடைகள் கூட்டும்படியாக நீ ஜெபி. நான் ஜெபித்துக் கொண்டு வருகிறேன், நீங்களும் உங்களுடைய சொந்த ஜெபங்களில் ஜெபிங்கள். ஏன்னா நான் அதை ஜெபிக்கும் போது எனக்கு ஆதரவாக ஒரு குரல் வந்தது, சந்தோஷமா இருந்தது. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அதாவது நான் வந்த விஷயத்துக்கு வருகிறேன். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம். ஹல்லேலூயா. வெளியில இருக்கிற ஜனங்களுக்கு மாத்திரம் அல்ல, சபைக்குள்ள இருக்கிற நாங்களும் கூட அநேக இடத்திலே மனம் திரும்ப வேண்டியது அவசியமாய் தேவனுடைய பார்வையிலே காணப்படுகிறது. நான் நினைத்துக் கொண்டிருக்கலாம் நான் சரியான வழியிலே போய் கொண்டிருக்கிறேன், நீங்கள் ஒவ்வொருவரும் நினைத்துக் கொண்டிருக்கலாம் நீங்கள் போகிற வழி சரியென்று. ஆனால் தேவனுடைய பார்வை ஒவ்வொருவரும் மீதும் இருக்கிறது என்று நான் போன வாரத்திலே உங்களிடத்திலே நான் செய்தியிலே சொன்னேன். அதாவது நாங்கள் பார்க்க வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை எப்படி பார்க்கிறார், அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. என்னை எப்படி பார்க்கிறார் என்று பார்த்துத்தான் நாங்கள் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகும்போது எங்களை முகமுகமாய் நாங்கள் தேவர்களை மாற்றுவதை நாங்கள் காண முடியும். ஹல்லேலூயா. அதுபடினாலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம், நாங்களும் மறுதினமும் மனம் திரும்ப வேண்டும். இதுல எங்க இடத்துல ரிப்பென்ட் என்று காணப்படுகிறது. ஜீசஸ் இஸ் கமிங் சூன். அப்ப நான் யோசித்தேன், இதே சர்ச்சுக்குள்ள உணர்ந்து வச்சிருக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. நாங்களும் மனம் திரும்ப வேண்டும். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். வெளியே இருக்கிற ஜனங்களுக்கு மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு சபைக்குள்ள இருக்கிற ஜனங்களும் இதை எங்களுக்கு நாங்களே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். ஜீசஸ் இஸ் கமிங் சூன். இயேசு வரப்போகிறார் 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 என்று சொல்லி எங்களை நாங்களே ஆயத்தப்படுத்திக் கொண்டு இருக்க வேண்டும். பாருங்கள், அந்த வசனத்திலே இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, இங்கிலீஷ் பைபிள் கையில வச்சிருக்காங்க, தயவு செய்து மைக்கிலே அந்த வசனத்தை நின்று நிதானமாய் வாசிக்கவும். Romans 12:2 is it? Do not conform to the pattern of this world, but be transformed by the renewing of your mind. Then you will be able to test and approve what's God's will, His good, pleasing and perfect will. Hallelujah. அதாவது பகுத்தறிய வேண்டும். இது தேவனுக்கு பிரியமான, அதாவது அதுதான் அந்த மனம் திரும்புகிற காரியத்துக்குள்ளே வருகிறது. அதாவது நாங்கள் சிலர், நான் சொன்னேன் ஆரம்பத்திலே, நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் எனக்கு சரியா இருக்கும், ஆனால் இது தேவனுடைய பார்வையிலே சரியா இருக்கிறதா என்று நாங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுது அன்றைக்கு நாங்கள் யூதா புத்தகத்திலே வாசித்தோம், பகுத்து அறிவுள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலே இருந்து இழுத்து விடுகிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். நாங்களே மனம் திரும்பாத இடத்திலே, நாங்களே மனம் திரும்ப அநேக காரியங்கள் காணப்படும் போது எப்படி நாங்கள் மற்றவர்களை அந்த அக்கினியிலே இருந்து இழுத்து விட முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். ஹல்லேலூயா. இதே தேவன் சொன்னால் நாங்கள் இதே வேதத்திலே 1 பேதுரு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. 1 பேதுருவின் புத்தகம் 1 பேதுரு 1 Peter chapter 1 verse 23. என்னுடைய மனமே புதிதாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ஹல்லேலூயா, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, ஹல்லேலூயா, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே
ரத்தத்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. நாங்கள் ஒவ்வொருவரும் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாய் ஹல்லேலூயா. நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ளாய் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர்களை நம்பி எங்களுடைய காரியங்களை, அவருடைய காரியங்களை எங்களுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை கேட்கின்றன என்று ஆண்டவர் பிதாவிடத்தில் என்னையும் உங்களை குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறதை நாங்கள் யோவானிலே பார்த்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனபடியால் இந்த வசனத்தை பாருங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிஞ்சு போகிற காரியத்துக்கு நாங்கள் மனம் திரும்பவில்லை. அழிஞ்சு போகிற ஒரு காரியத்தினாலே நாங்கள் மீட்கப்படவும் இல்லை. அந்த வார்த்தை சொல்லுகிறது, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப இந்த வார்த்தைகளை தேவன் சொல்லும் போது, நீங்கள் வாசிக்கும் போது ஒரு இருதயத்தில் ஒரு என்ன சொல்றது, ஒரு நம்பிக்கையை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நான் வந்திருக்கிற இடம் இப்படியான ஒரு இடம், ஆனால் அதனாலே நான் எந்த நேரத்திலும் எந்த காரியத்துக்கும் சோர்ந்து போகவில்லை என்று நாங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். பாருங்கள், அதே பேதுருவின் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன். 9வது வசனம் 10வது வசனங்களை நான் வாசிக்க போகிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நான் வாசிக்க போகிறேன். நீங்களோ ஹல்லேலூயா உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைக்கப்பட்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். யாருக்கு சொந்த ஜனம்? இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனுக்கு நாங்கள் சொந்த ஜனங்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்றார், இந்த பூமி என்னுடையது அல்ல. ஹல்லேலூயா. இது ஒரு நாளைக்கு அழிந்து போகும். அதான் அந்த வார்த்தை சொல்லுகிறது, அழிந்து போகிற வித்தினாலே அல்ல, அழிவு இல்லாத நித்திய ஜீவனுள்ள வார்த்தையினாலே நானும் நீங்களும் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதை, அதுதான் மனம் திரும்புங்கள் என்பது. அந்த வார்த்தைகளை நாங்கள் ஒரு நம்பிக்கை வைப்பதுதான். இதை சொல்லும் போது ஒரு காரியம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. நாங்கள் ஒவ்வொருவரும் நீங்களும் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னால், எங்களுக்கு இந்த உலகம் எங்களுக்கு சொந்தம் இல்லை. ஹல்லேலூயா. இந்த உலகம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பிள்ளை அதாவது 1ஆம் வகுப்புல இருந்து 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படித்து அந்த யூனிவர்சிட்டிக்கு போறதுக்குரிய காலம் தான், படிப்பதற்குரிய அந்த காலம். என்னத்தை குறித்து ஒரு பிள்ளை படிக்க போகிறதோ அதை குறித்து படிக்கிற ஒரு காலம் மாதிரி தான் எனக்கும் உங்களுக்கும் இந்த பூமியிலே காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலத்திலே நாங்கள் ஆண்டவரோடு எப்படி நடக்கிறோமோ அதை வைத்துத்தான் நாங்கள் அதுக்குள்ளே போவோமோ போமாட்டோமோ என்ற அந்த காரியங்கள் தீர்மானிக்கும். ஹல்லேலூயா. அந்த கிருபை என்பதை நம்பி ஏமாந்து போய்விடாதிருங்கள். ஹல்லேலூயா. அந்த கிருபை இருக்கிறது. நான் திரும்ப சொல்றேன், நான் அந்த கிருபைக்கு எதிராளி அல்ல, பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராளி அல்ல, எல்லாம் இருக்கிறது. அதனால் எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு மீட்கப்படும் நாளுக்கென்று கொடுத்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஹல்லேலூயா. அந்த வசனங்களை வாசித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் உண்டு. ஆனபடினாலே அந்த கிருபையையும் நீங்கள் விருதாவாக, அதாவது ஈஸியான அந்த சுகர் கோட்டட் மெசேஜை நீங்கள் கேட்டு கிருபை எங்களுக்கு இருக்கிறதுன்னு சொல்லி ஏமாந்து போய்விடாதீர்கள். ஹல்லேலூயா. அதான் நான் என்னுடைய பிள்ளைக்கு நான் இப்போ ஞானஸ்தானத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோம், நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்போ அதை நான் அவளுக்கு குறித்து நான் அவளோடு பேசிக்கொண்டிருக்கிற நேரத்திலே நான் சொன்ன ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், அதாவது நாங்கள் ஒரு மலை உச்சியிலே தான் ஆண்டவர் எங்களை கொண்டு போய் இந்த காலங்களிலே வைத்திருக்கிறார். அப்ப
அப்படித்தான் அவளுக்கு விளங்கும். சில பெரிய காரியங்களை சொன்னால் அவளுக்கு விளங்காது என்று சொல்லி இந்த காரியங்களை சொல்லும்போது நான் சொன்னேன், நீ ஒரு இடத்திலே நின்று கொண்டிருக்கிறாய், ஒரு உயரமான இடத்திலே. உனக்கு பிடித்தவர்கள், நீ நேசிக்கிறவர்கள் கீழே நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அடித்துக் கொண்டு போகிறதுக்கு வெள்ளமோ ஏதோ ஒரு காரியம் வரப்போகிறது என்று நீ அறிந்திருக்கிறாய். ஆனால் நீ மேலே நின்று கொண்டிருக்கிறாய். நீ என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. நாங்களும் அப்படித்தான். நாங்கள் எங்களை ஆண்டவர் ஒரு உயரமான இடத்திலே கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறார். ஜனங்கள் கீழே இருக்கிறார்கள். ஏதோ ஒரு பெருவெள்ளம், நோவாவின் காலத்தை போல ஒரு வெள்ளமோ இல்லாட்டி சுனாமியோ இல்லாட்டி சோதோம் குமராவோ அடிக்க போகிற ஒரு அக்கினியோ இந்த பூமியில இறங்க போகிறது. ஹல்லேலூயா. ஆனால் நாங்கள் ஒரு சேஃபான இடத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். எனக்கு தெரிகிறது நான் நிற்கிறது சேஃப். ஆனா என்னுடைய உறவினர்கள் சேஃப் இல்லாத இடத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய குடும்பத்தினர் ஒரு பாதுகாப்பு இல்லாத இடத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்? நீ என்ன செய்ய வேண்டும்? அதை உன்னுடைய கரத்திலே அவர் கொடுத்திருக்கிறார். அதான் நாங்கள் அந்த ரோமர் அதிகாரத்திலே பார்த்தோம். பகுத்தறிவுள்ளவர்களாய் இருந்து மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். ஹல்லேலூயா. நாங்கள் மறுரூபமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால்தான். அந்த ரோமர்ல பாருங்க, அந்த வசனம் துவங்கும் போது அதான் நான் சொன்னேன், சில பேருக்கு அதை ஏற்றுக்கொள்றது கொஞ்சம் கஷ்டமாய் இருக்கும். ஏனென்றால் உலகத்துக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கிற போது, உலகம் அவர்களோடு கலந்து கொண்டு இருக்கும் போது இந்த வார்த்தைகளை சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பாருங்க, அந்த வசனம் துவங்கும் போது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வருஷம் நாங்கள் தரிக்க கூடாது என்றால் நானும் நீங்களும் வேறு பிரிக்கப்பட்டு கர்த்தருடைய சொந்த ஜனமாயும் ஆசாரிய கூட்டமாயும் அவருடைய சந்ததியுமாய் இருக்கிறோம் என்று நாங்கள் அங்காலே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்திலே பார்த்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப இந்த காரியங்களிலே நாங்கள் மனம் திரும்பி கர்த்தரோடு நடக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சிறு காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். யோவான் 5ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் எல்லாரும். ஹல்லேலூயா. யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். இந்த வார்த்தைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த 5வது அதிகாரத்திலே எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 38 வருஷம் பாடுள்ள ஒரு மனுஷன் அந்த பெருசாகுளத்து அருகே படுத்திருக்கிறான். ஆண்டவர் வருகிறார், அவன் மற்றவர்களை குற்றம் சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சுகத்தை கொடுத்து அனுப்புகிற காரியம். மறுபடியும் என்ன நடக்கிறது என்றால் 14வது வசனத்திலே, அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே ஒரு நாள் காண்கிறார். சுகமாக்கப்பட்ட அந்த மனுஷன் ஆண்டவரை நேசித்து ஆலயத்திலே வந்திருக்கிறான், ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக. அப்ப அந்த இடத்துல இயேசு கண்டு, இதோ நீ சொஸ்தமாயிட்டாய், இதோ நீ விடுதலையாக்கப்பட்டு விட்டாய், விக்கிரகத்திலே இருந்து வேசித்தன விபச்சார பாவங்களில் இருந்து நீ விடுதலையாக்கப்பட்டு விட்டாய். ஆண்டவர் சொல்றார் அடுத்ததாக, அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி என்ன செய்யலாம்? இனி பாவம் செய்யாதே. முதல் கிருபை கொடுக்கப்பட்டு அந்த மனுஷன் சொந்தமாக்கப்பட்டு விட்டான். கிருபையே வந்து சொல்லுகிறது, அவனே இனி நீ பாவம் செய்யாதே. அப்படி செய்தால் என்ன நடக்கும்? அதிக கேடு ஒன்றும் வராதபடிக்கு. அப்ப நாங்கள் அதுக்கு பிறகு பாவம் செய்தால் அதிக கேடு வருமா? வராது. வரும். ஆனா சில பேர் சொல்லுவாங்க, ஆனா வராது. ஹல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். ஹல்லேலூயா. அதே அதிகாரத்திலே 8வது அதிகாரத்தில் திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம் என்ன சொல்லுகிறது? இதிலே அந்த விபச்சார ஸ்திரீ கையும் மையுமாக பிடித்து, இதுல எனக்கு உதைக்கிற ஒரு விஷயம் செய்தியில இல்லை, ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல பாருங்க, இந்த 4வது 8 நாளிலே, போதகரே இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மையுமாக பிடிபட்டாள் என்று கொண்டு வந்து நிறுத்துறாங்க ஒரு பெண்ணை. ஹல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல இயேசு பார்த்திருப்பார், கையும் மையுமா பிடிச்சா எத்தனை பேர் கொண்டு வரும்? 2 பேரை கொண்டு வந்திருக்கணும். ஆனால்
அவன் தவறா இந்த இடத்துல அந்த பெண்ணை, அது என்னுடைய செய்தி அல்ல, அப்புறம் இன்னொரு நாளைக்கு நான் அதை குறித்து பேசுகிறேன். இதுல அந்த 11வது வார்த்தையிலே அப்போ ஆண்டவர் 10வது நான் வாசிக்கிறேன். இயேசு நிமிர்ந்த அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரியே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாவத்திலே, விபச்சாரத்திலே கையுமையுமாக பிடிபட்ட அந்த ஸ்திரியை பார்த்து கேட்கிறார், ஒருத்தர் கூட உன்னிலே குற்றம் சாட்ட இல்லையா என்று. அதற்கு 11வது வார்த்தை சொல்லுகிறது, அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ என்று சொல்றார். நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். வார்த்தை தெளிவாக, இதை விட ஒரு தெளிவான வார்த்தை உங்களுக்கு இந்த வேதத்தில் இல்லை என்று நான் நினைக்கிறேன். இருக்கிறது, ஆனால் இது போதும் என்று நான் நினைக்கிறேன். இனி போ, பாவம் செய்யாதே என்றால் என்ன அர்த்தம்? பாவம் செய்தால் இனி அந்த கிருபை அங்கே வராது, இயேசுவின் அன்பு அங்கே வராது. ஏனென்றால் முழுவதுமாய் ஆண்டவர் தன்னுடைய அன்பை, கொல்லப்பட வேண்டிய அந்த பெண்ணை ஆண்டவர் காப்பாற்றி விட்டார். 38 வருஷமாய் கிடந்த ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் வாழ்க்கையை கொடுத்து விட்டார். நாங்களும் மறித்து நரகத்துக்கு போக வேண்டிய என்னை உங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழியை காட்டி இருக்கிறார். இந்த பாவங்களுக்கு ஒத்த பாவம் தான் அதுவும். நாங்களும், அதாவது வேதம் சொல்லுகிறது, விபச்சார பாவமும் விக்கிரக பாவமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஹல்லேலூயா. ஆனபடினாலே நாங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய அவசியம். நான் கடகடந்து இன்னும் ஒரு வெளிப்படுத்தல் ஒரு 1-2 வார்த்தைகளை மட்டும் வாசித்து நான் முடிக்கிறேன். வெளிப்படுத்தலுக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்திலே 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் துவங்கும் போது, இது சபைகளுக்கு எழுதப்பட்ட காரியம். நான் சொன்னேன், நான் சில நேரம் நினைக்கலாம் மனம் திரும்ப வேண்டியது வெளியில இருக்கிற ஜனங்கள் என்று. இந்த வெளிப்படுத்தல் எழுதப்படும் போது அந்த 7 சபைகளுக்கு எழுதும் போது ஆண்டவர் இந்த 2ஆம் அதிகாரம் 16வது வார்த்தையிலே என்ன சொல்றார்? நீ மனம் திரும்ப, சபைக்கு சொல்லப்படுகிறது. அப்போ நாங்களும் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். அடுத்ததாக அதே வசனத்திலே 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2:21. அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. மனம் திரும்பும்படியாக கர்த்தர் சபைகளுக்கும் நேரத்தை கொடுத்து, எனக்கும் உங்களுக்கும் நேரத்தை கொடுத்து காத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்ட சொன்ன நாங்களும் மனம் திரும்ப வேண்டிய இடத்திலே அதி சீக்கிரத்திலே மனம் திரும்பி விட வேண்டும். இதிலே 3ஆம் அதிகாரத்திலே கூட 3வது வார்த்தையினாலே வசனத்திலே, ஆகையால் நீ கேட்டு பெற்றுக் கொண்டவைகளை நினைவு கூர்ந்து, ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கேட்டு பெற்றுக் கொண்டவை வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு என்று பேசிக் கொண்டிருக்கிறார். மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உண்மையில் வருவேன். நான் உண்மையில் வரும் வரையை நீ அறியாது. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்க்க தெரியாதபடியினாலே நாங்கள் மனம் திரும்பி எங்களை இயேசு கிறிஸ்துவுக்கு நேராய் ஆயத்தப்படுத்த வைத்திருக்க வேண்டியது அவசியம். அதே அதிகாரத்திலே 19வது வசனத்திலே, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். வெளிப்படுத்தின அதிகாரம் 3வது அதிகாரத்திலே 19வது வசனம், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. ஹல்லேலூயா. நாங்கள் மனம் திரும்ப வேண்டியது மிகவும் அவசியம். எந்தெந்த இடத்திலே நான் இந்த வேதத்தை வாசிக்கும் போது எந்த இடத்திலே நான் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவரோடு பேசியிருக்கிறார். நாங்கள் ஆவியானவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கும் போது ஆண்டவர்களுக்கு அதில் விடுதலையை கொடுப்பார். அதே போல, ஏனென்றால் அதாவது பரலோகத்தின் வழி வாசல் இடுக்கமானது என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது மனம் திரும்பாமல் செய்தியை கேட்டு எங்களுக்குள்ள
கற்பனையிலே நீங்கள் பண்ணி பாருங்கள். எரிச்சல் ஒரு பேக், கோபம் ஒரு பேக், மன்னிக்க முடியாத ஒரு பேக், ஒரு சூட்கேஸ், எல்லாத்தையும் கொண்டு ஒரு சின்ன வழிகளால் நாங்கள் போக மாற்றோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் போறது மாத்திரம்தான் அந்த வழி. நான் போறேன்னா இப்படித்தான் சைட்டால தான் போகணும். அல்லேலூயா. அப்போ இதுல அந்த எங்களை சுற்றி நாங்கள் மனம் திரும்பாத காரியங்களை மூட்டை முடிச்சுகளோடு போறோம், பொட்டி படுக்கையோட போறோம்னு நினைச்சுக்கொள்ளுங்க. அதுக்குள்ளே போக முடியாது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் போட்டு நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது நித்தியமான ஜீவ வித்தினாலே என்பதை உணர்ந்தவர்களாய் நடப்போம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா.